நம்ம இது எந்த விசிபிள் வேர்ல்டில் இருக்கிறோம்? அந்த வேலைக்காரன் இருக்கிற அந்த அதே விசிபிள் வேர்ல்டில் தான் இருக்கிறோம். பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வேதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்குது. அன்னன்னைக்கு நான் சொன்னது இது வந்து ஒரு டெய்லி பிரச்சனை பாருங்க. இது ஏதோ வந்து ஒரு பெரிய காரியம் பிளான் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. டெய்லி வெளியே வந்தால் ஒரு பிரச்சனை வாசலில் நிற்கிது. ஆனால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இவன் கண்ணில் தெரியுது. யார் கண்ணில் தெரியுது? எலிசா கண்ணில் தெரியுது. இன்னைக்கு நமக்கு தெரியுதா? நம்ம ஐ ஓப்பனாக இருக்குதா? எவ்வளோ ஸ்பிரிச்சுவலில் வளரட்டுமே, எவ்வளோ வருஷம் ஆகட்டுமே, எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருக்கட்டுமே, ஆனால் நம்ம கண்ணு இன்னும் மூடியே தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உடனே இல்லைங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சான்ஸே இல்லைன்ட்டாங்க. எப்படி அதை சொல்ல முடியும்? சான்ஸே இல்லைன்னு. சான்ஸே இல்லைன்னு எப்படி? செத்து 4 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புற ஆண்டவர் ஒருத்தர் கூட இருந்தார்னா எப்படி சான்ஸ் இல்லாமல் போகும்? தேவன் வந்து எல்லா நிலைகளிலையும் நம்மை மீட்கிறவர். செத்து ஒரு சில நிமிஷங்கள் ஆன 12 வயசு பொண்ணையும் எழுப்பிடுவார். செத்து ஒரு நாள் ஆன 400 விதவின் மகனையும் எழுப்பிடுவார். செத்து 4 நாள் ஆன லாசரையும் எழுப்புவார். செத்து உலர்ந்த எலும்புகள் ஆயிட்டாலும் பரவாயில்ல, பல 1000 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அதை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி சேனையாய் நிறுத்துகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார்.